ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைல் கோவக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு 250 கிராம் கோவக்காவை இந்த திக் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப மெலிசாக சீவிட்டிங்கன்னா ஃப்ரை ரொம்ப குழஞ்சிற மாதிரி ஆகிடும். அப்புறம் ஒரு பெரிய உருளை வெங்காயம், ஒரு 2 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, ஒரு 5-6 பல்லு பூண்டு, உப்பு, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் 5, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம பவுடர் அரைச்சிடலாம். இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் ஃபஸ்ட்டு நம்ம பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் குறைன்னு நம்ம ரசத்துக்கெலாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சாச்சு. இந்த பேன் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு 4லேருந்து 5 கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் ஆனியன் சேர்க்க போகிறேன். ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயில் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ஆயில் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோவக்காய் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி. இப்போ நான் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? ஏன் இவ்வளோ தின் ஸ்லைஸாக போட வேணான்னு சொன்னது. இந்த மாதிரி ஃப்ரை ஆகிடும். இப்போ சீக்கிரமாக இப்படி கோவக்காய் ஃப்ரை ஆகி மசாலா போடாமல் இதுவாகிடும். அதனால தான் கொஞ்சம் திக்காக போட சொன்னது. இப்போ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நான் மூடி போட்டு வேக வச்சுட்டேன். ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் போதும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா குக் ஆகிருக்கு. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணோம். நான் இன்க்ரீடியன்ட்ஸில் சொல்லலை. இப்போ நான் ஆட் பண்ணுறேன். 1/4 ஸ்பூன் போதும்.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1/2 பவுல் கூட இல்லை, ஒரு 3 ஸ்பூன்ஸ் தான் வந்திருக்கும். இதை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா எல்லாம் இந்த கோவக்காயில் வந்து போட்டாரமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ். உங்களுக்கு நல்ல ரோஸ்ட்டாக வேணும்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ் விடுங்க. இல்லை போதும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் எடுத்துடலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், இந்த ஸ்டேஜில் எனக்கு இன்னும் நல்லா ஃப்ரையாக வேணும். அதனால நான் இன்னும் ஒரு 3-4 மினிட்ஸ் விட போகிறேன். கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுன்னா இன்னும் நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 4 மினிட்ஸ் ஆகிடுச்சி, பார்க்கலாம். நல்லா ஃப்ரையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குக்கி ட்ரைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். Trees inside of me in this desert I can